டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். யாழிற்கு வருகை தரும் ஜனாதிபதி இன்று மதியம் 2 மணியளவில் வேலணை தெற்கு ஸ்ரீ சுப்பிரமணியம் சுவாமி கோவில் முன்றலில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்ளவுள்ளார். பின்னர் அங்கிருந்து மாணிப்பா மருதடி விநாயகர் ஆலயம் முன்றலில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் மாலை 4 மணியளவில் கலந்து கொள்ளவுள்ளார். அதனையடுத்து நாளை காலை 9 மணிக்கு மீசாலை ஆரம்ப பாடசாலையில் வீட்டுத்திட்ட பயனாளிகளுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்வார். பின்னர் மதியம் 2 மணியளவில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் முழுநாடு ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்புக்கான தேசிய செயற்பாட்டு நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை ஈச்சிலம்பற்று காவல்துறை பிரிவில் உள்ள வாழைத்தோட்டம் கடற்கரையில் மரத்தில் செய்யப்பட்ட தெப்பம் ஒன்று புதன்கிழமை காலை கரையொதுங்கியுள்ளது. இந்த தெப்பமானது மியான்மர் நாட்டிலிருந்து கடலில் விடப்பட்டு இங்கு கரையொதுங்கி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த தெப்பமானது பௌத்த மத அடையாளங்களை கொண்டுள்ளது. இதனால் பௌத்த மத பூஜைகள் செய்யப்பட்டு கடலில் விடப்பட்ட இந்த தெப்பமானது கடலில் அடித்து இங்கு வந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பற்று காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டப வளாகத்தில் உள்ள லோட்டஸ் மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற ரீபில்டிங் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் www.rebuildingSrilanka.government.lk உத்தியோகபூர்வ இணையதளம் மூலம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை குறைப்பதற்கு பால்மா இறக்குமதியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் பால்மா பொதியொன்றின் விலை 125 ரூபாவினால் குறைக்கப்படவுள்ளது. அத்துடன் 400 கிராம் பால்மா பொதியொன்றின் விலையை 50 ரூபாவினால் குறைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் இந்த புதிய விலை அமுலாகும் என வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது. டிட்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தால் வழங்கப்படும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகம் நேற்று அறிவித்துள்ளது. இக்கொடுப்பனவிற்கான அனைத்து நிதி ஒதுக்கீடுகளும் அந்தந்த மாவட்ட செயலகங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் ஏற்கனவே 15,000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்களும் இந்த புதிய கொடுப்பனவையும் பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜனாதிபதி சமீபத்திய வரவு செலவு திட்ட அறிக்கையில் அறிவித்தபடி பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாடசாலை மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் மொத்த நிதியுதவி கிடைக்கும் எனவும் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 13 நாட்களில் இடம்பெற்ற 77 விபத்துகளில் 82 பேர் உயிரிழந்துள்ளதாக வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். விபத்துகளில் பெரும்பாலானவை மதுபோதையில் வாகனம் செலுத்தியதால் ஏற்பட்டவை என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒரு நாளைக்கு மதுபோதையில் வாகனம் செலுத்த 500 பேர் கைது செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் நாட்டில் பச்சை அரிசி மற்றும் நாட்டரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மரதகமுள்ள சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலைகள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் கொள்ளுப்பட்டி கடலோர ரயில் மார்க்கத்தில் நேற்று பிற்பகல் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கொள்ளுப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தவர் மாத்தறை பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடையவர் ஆவார். மருதானையிலிருந்து காலி நோக்கி பயணித்த ரயிலில் மோதி இவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கான மின்சார கட்டணங்கள் மாறாமல் இருக்கும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை சரியான நேரத்தில் முறையான கட்டண திருத்த முன்மொழிவை சமர்ப்பிக்க தவறியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.
டிசம்பர் 29ஆம் தேதியன்று செய்யப்பட்ட மின்சார சபையின் ஆரம்ப சமர்ப்பிப்பில் பிழைகள் இருப்பதாகவும் பின்னர் சபை ஜனவரி 8ஆம் தேதியன்று மேலும் தாமதங்கள் எதிர்பார்க்கப்படுவதாக அறிவித்துள்ளதாக ஆணைக்குழு கூறியுள்ளது. திருகோணமலை பிரதான கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய புத்தர் சிலையுடன் தொடர்புடைய 4 பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட 9 பேரை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கானது புதன்கிழமை நீதிபதி MS சம்ஸ்தீன் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிபதி குறித்த கட்டளையை பிறப்பித்திருந்தார். இலங்கையில் இந்த நாட்களில் நிலவும் கடுமையான மூடுபனி காரணமாக அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனம் செலுத்தும் போது சாரதிகள் கவனமாக இருக்குமாறு வீதி மேம்பாட்டு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாகன முகப்பு விளக்குகளை எரியவிட்டு வாகனம் செலுத்தவும் வாகனங்களுக்கு இடையே பாதுகாப்பான இடைவெளியை பின்பற்றவும் அறிவுறுத்தியுள்ளது. எனவே வானிலை குறித்து வாகன சாரதிகள் மிகவும் கவனமாக இருக்குமாறு வாகனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் செலுத்துமாறும் வலியுறுத்தியுள்ளது. ஆகவே வாகனங்களை செலுத்தும் போது ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கை பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து 1,17,34,000 ஏமாற்றிய குற்றச்சாட்டில் விமானப்படை வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது தெல்தனிய காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குருநாகலைச் சேர்ந்தவரும் அம்பாறை விமானப்படை தளத்தில் பணியாற்றுபவருமான விமானப்படை வீரர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கான வழங்கப்படும் பண்டிகை கால முற்பட தொகையை அதிகரிப்பது தொடர்பான சுற்றறிக்கையை அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் நலிந்த ஜேதிச இந்த முற்பட தொகையை 15,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரக்காப்புல பகுதியில் உள்ள ஒரு வயலில் மின்சாரம் தாக்கி தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர். கினுவள துலிகிரிய பகுதியில் வசிக்கும் தம்பதியினரே நேற்று மதியம் இவ்வாறு உயிரிழந்தனர். உயிரிழந்த ஆண் 60 வயதுடையவர் எனவும் பெண் 58 வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் கேரள கஞ்சா பொதிகள் பற்றி காட்டுக்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் கஞ்சா போதைப் பொருட்கள் அதிரடிப்படையினர் மீட்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் பகுதியில் கஞ்சா போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த இடத்திற்கு விரைந்த அதிரடிப்படையினர் போதைப் பொருட்களை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் ஒவ்வொரும் சிறு பொதிகளாக பொதியிடப்பட்டிருந்ததாகவும் அவ்வாறு பொதியிடப்பட்ட பொதிகளை கைப்பற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.